உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் சைவ சமயம் தழைத்து ஓங்குவதற்கு சமயக்குறவர்கள் 4 இருந்தார்கள். அந்த 4 நம் கண்முன்னே நினைத்தவுடன் கைகூப்பி வணங்கக்கூடிய ஐயா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார திருத்தலத்தினுடைய பெருமையை, சிறப்பை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டில் 12ஆம் திருமுறை என்று சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் தோன்றுவதற்கு காரணமே வன்தொண்டராகிய சுந்தரப் பெருமான் எழுதிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருத்தொண்டர் தொகைதான் மூல நூலாக இருந்து அதனுடைய வழிநூலாக இது தோன்றியது. உங்களுக்கு தெரியும், சடையனார் இசைஞானியாருக்கு குழந்தையாக திருநாவலூரில் அவதரித்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த திருநாவலூருடைய மண் மகிமை குறித்து காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் பல இடங்களில் குறிப்பிடுகின்றார். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பெருமையை தமிழ் கூறும் நல்லுலகம் எப்படி சொல்கிறது என்றால், தமிழருடைய புனித இடம் சமயக்குறவர்கள் ஒருவர் தோன்றிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருநாவலூர் மண் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அந்த மண்ணிலே சிறுதேர் உருட்டி விளையாடுகின்றார். நாட்டை ஆளக்கூடிய மன்னன் பார்க்கின்றான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த குழந்தை அழகு திருமேனியோடு பொழிர்கிறது. அதை அழைத்து சென்று சடையனாரிடத்திலும் இசைஞானியிடத்திலும் அனுமதி பெற்று தானே வளர்ப்பு பிள்ளையாக வளர்க்கின்றார். முறைப்படி கல்வி, கேள்வி, ஞானம் எல்லாவற்றிலும் வளர்ந்த அந்த குழந்தைக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது. திருமணம் ஊரே கோலாகலமாக ஏற்பாடு. திடீரென்று எம்பெருமான் ஒரு வயோதிக வேடத்தில் வந்து தடுத்தாட்கொண்டு, முன்பு நீ எனக்கு தொண்டன் என்கின்றார். இப்படி பித்தனாக பேசுகிறாயே, நீ யார் என்றவுடன் அவர் சொல்றால், வழி வழியாக நீனும் உன் குடும்பமும் அடிமை. அந்த ஓலையை கிழிக்கிறார். இது படி ஓலை தான், மூல ஓலை அங்கே வைத்திருக்கிறேங்கிறாரு. அங்கே போகிறார். உலகத்திலேயே முதல்ல ஜெராக்ஸ் காப்பி வேணும், நகல் வேண்டும்ங்கிறத இலக்கிய இதிகாச காப்பியத்தில் அறிமுகப்படுத்தியது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு. இந்த மூல ஓலையை பார்த்தவுடன் எம்பெருமான் தான் இந்த திருவிளையாடுன்னு துடிக்கிறார். நீ வன்மையாக என்னிடத்தில் வாதாடியதால் உனக்கு வன்தொண்டன்னு பேர் வைக்கிறார். நான் என்ன பாடணும்? என்னையவே பித்தான் நீ அதிலேருந்தே பாடினார். பித்தா பிறைசூடி பெருமானேன்னு பாடத் தொடங்கினார். அதிலேருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை அப்படியே தொடங்குகின்றது. அந்த திருமணம் தடுத்தாட்கொட்பன்றது பிறகு தில்லையில் அவர் நடத்திய அந்த லீலைகளையெல்லாம் நினைக்கின்ற போது கண் பணிக்கிறது. திருவாரூர் செல்கின்றார். பறவை நாச்சியாரிடம் அப்படியே அந்த காதலுக்கு ஆண்டவனையே தூதனுப்புகின்றார். பிறகு திருத்தொண்டர் தொகை என்கின்ற ஒன்றை உருவாக்கி, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கு மடியேன்னு அவர் சொன்ன அந்த வரிகள் தான் பெரிய புராணம் தோன்றுவதற்கு, பெரிய புராணத்தில் பல நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை உருவாகுவதற்கு மூல நூல், ஒரு வழிநூல், ஒரு அச்சாணி எது என்று கேட்டால் இந்த திருத்தொண்டர் தொகை. அதன் தொடர்ச்சியாக இறைவன் செய்த அதிசயங்கள் உங்களுக்கு தெரியும். நெற்களஞ்சியத்தை மலைமலையாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வேண்டுதலுக்கு கொடுத்த போது உலகத்தில் முதலில் சமரசத்தை, இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிச சித்தாந்தத்தை இந்த மண்ணில் பரப்பியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். யாருடைய இல்லத்திற்கு முன்பு எவ்வளவு நெல் மலையாக குமிந்திருக்கிறதோ எடுத்துக்கலான்னாரு. அவருடைய தேவைக்கு பொற்காசை கடவுள் கொடுத்தாரு. அத்தோடு மட்டுமல்ல, கட்டிச்சோறு கட்டி கொடுத்து ஒருவருடைய பயணத்துக்கு கடவுள் தூதனாய், தொண்டனாய், தோழனாய், தலைவனாய், அன்பனாய் இருந்த வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய. அதையும் விட ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், அவருடைய நெடும்பயணத்தில் ஒரு குழந்தை முதலையின் வாய்க்குள்ளே செல்கிறது. இவருடைய பக்தியினால், வேண்டுதலால் முதலை உண்ட அந்த குழந்தையை மீட்டு கொடுக்கிறார்கள். பிறகு கைலியங்கிரிக்கு செல்லக்கூடிய காட்சி வரை அப்படியே கல்வெட்டாக திருநாவலூரில் பதித்திருக்கின்றார்கள். நீங்கள் தமிழகத்தினுடைய சென்னையிலிருந்து திருச்சி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டை அந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட்டில் போனீங்கன்னா பெரிய கைகாட்டி பலகையோடு ஒரு 8 கிலோமீட்டரில் திருநாவலூர் இருக்கிறது. எம்பெருமானுடைய திருக்கோயிலில் அண்மையில் குடமுழுக்கு நடைபெற்றது. சிவபெருமான் இங்கே, அம்பாள் சன்னதி அங்கே, நடுவிலே திருவேங்கடமுடையான் ஏழுமலையானுக்காக பெருமாள் எழுந்தருளில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில்
இதன் பக்கத்திலே தனி ஆலயமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவருடைய பிறப்பு முதல் திருக்கைலாய காட்சி வரை கல்வெட்டில் பல லட்சம் செலவு செய்து பதித்து வைத்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை அந்த பாரம்பரிய பண்பாட்டு ஆனந்தத்தை நேரில் சென்று அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சைவ பெருமக்கள் மிதித்து வணங்கி போற்றக்கூடிய மண் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார திருத்தலமாகிய திருநாவலூர் செல்வதும் அவரை தரிசிப்பதும் ஆனந்தத்தின் பேரானந்தம். இதுபோன்ற நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.